Devoted Mother Duck. A mother duck and her little ducklings were on their way to a lake one day. The ducklings were very happy following their mother, and quacking along the way. ஒரு நாள் ஒரு தாய் வாத்தும் அதன் குஞ்சு வாத்துகளும் ஏரியை நோக்கி சென்று கொண்டிருந்தன. குஞ்சுகள் தங்கள் தாயை பின்தொடர்ந்து வழியெங்கும் மகிழ்ச்சியுடன் குவாக் குவாக் என்று சத்தமிட்டபடி சென்றன. டக்லிங்ஸ் வாத்து குஞ்சுகள். வே பாதை அல்லது வழி. லேக் ஏரி. ஃபாலோயிங் பின்தொடர்ந்து. அலாங் த வே வழியெங்கும். All of a sudden, the mother duck saw a fox at a distance. She was frightened and shouted, "Children, hurry to the lake. There's a fox." திடீரென்று அந்த தாய் வாத்து தொலைவில் ஒரு நரியை கண்டது. அது பயந்து போய், குழந்தைகளே, சீக்கிரம் ஏரிக்கு செல்லுங்கள், அங்கே ஒரு நரி இருக்கிறது என்று கத்தியது. ஆல் ஆஃப் எ சடன் திடீரென்று. ஃபாக்ஸ் நரி. அட் எ டிஸ்டன்ஸ் தொலைவில். ஃப்ரைட்டன்ட் பயந்து. ஹரி மிக்க அவசரம். ஷவுட்டட் கூச்சலிடு. The ducklings hurried towards the lake. The mother duck wondered what to do. Then she began to walk back and forth, dragging one wing on the ground. வாத்து குஞ்சுகள் ஏரியை நோக்கி விரைந்தன. என்ன செய்வதென்று தாய் வாத்து யோசித்தது. பின் அது ஒரு சிறகினை தரையில் இழுத்தபடி முன்னும் பின்னும் நடக்கத் தொடங்கியது. டுவர்ட்ஸ் நோக்கி. வாண்டர்ட் யோசித்தது ஆர் வியந்தது. பேக் அண்ட் ஃபோர்த் முன்னும் பின்னும். டிராகிங் இழுத்து கொண்டு. விங் சிறகு. கிரவுண்ட் தரை. When the fox saw her, he became happy. He said to himself, "It seems she's hurt and can't fly. I can easily catch and eat her." He ran towards her. நரி தாய் வாத்தை பார்த்தபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. அவளுக்கு அடிபட்டிருப்பது போல் தெரிகிறது. அவளால் பறக்க முடியாது. நான் அவளை எளிதாக பிடித்து சாப்பிட்டு விடுவேன் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டது. நரி தாய் வாத்தை நோக்கி ஓடியது. சீம்ஸ் தெரிகிறது. ஹர்ட் அடிபடுதல் அல்லது காயமுற்ற. ஈஸிலி எளிதாக. கேட்ச் பிடி. The mother duck ran, leading the fox away from the lake. The fox followed her. Now he wouldn't be able to harm her ducklings. அந்த தாய் வாத்து நரியை ஏரியிலிருந்து திசை திருப்பி கூட்டி சென்றவாறே ஓடியது. நரியும் அதனை பின்தொடர்ந்தது. இப்போது அந்த நரியால் வாத்து குஞ்சுகளுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. லீடிங் வழி நடத்துதல் அல்லது அழைத்து செல்லுதல். அவே தொலைவில். ஃபாலோடு தொடர்ந்து அல்லது பின்பற்று. ஹார்ம் தீங்கு. The mother duck looked towards her ducklings and saw that they had reached the lake. She was relieved, so she stopped and took a deep breath. தாய் வாத்து தன் குஞ்சுகளை பார்த்தது. அவை ஏரியை அடைந்து விட்டதை கண்டு நிம்மதி அடைந்தது. அதனால் அது நின்று ஒரு பெருமூச்சு விட்டது. டுவர்ட்ஸ் நோக்கி. ரீச் அடைந்தது ஆர் வந்து சேர்ந்தது. ரிலீவ்டு நிம்மதி அடைந்தது. டீப் பிரெத் பெருமூச்சு. The fox thought that she was tired and he came closer, but the mother duck quickly spread her wings and rose up in the air. She landed in the middle of the lake and her ducklings swam to her. நரி வாத்து சோர்வாக இருப்பதாக நினைத்து அருகில் வந்தது. ஆனால் தாய் வாத்து சட்டென்று தனது இறக்கைகளை விரித்து காற்றில் மேலே பறந்தது. வாத்து ஏரியின் நடுவில் இறங்கியது. வாத்து குஞ்சுகள் தாய் வாத்தை நோக்கி நீந்தி வந்தன. தாட் நினைத்தது. ஸ்ப்ரெட் விரித்தல். ரோசப் மேலே எழும்பியது. லேண்டட் தரை இறங்கியது. மிடில் ஆஃப் த லேக் ஏரியின் நடுவில். ஸ்வாம் நீந்தியது. The fox stared in disbelief at the mother duck and her ducklings. The mother duck had tricked him cleverly.
Now he could not reach them because they were in the middle of the lake. நரி அந்த தாய் வாத்தையும் அதன் குஞ்சுகளையும் நம்பிக்கையற்ற நிலையில் வியப்புடன் உச்சி பார்த்தது. தாய் வாத்து நரியை மிகவும் சாமர்த்தியமாக ஏமாற்றி விட்டது. இப்போது அவர்கள் ஏரியின் நடுவில் இருந்ததால் நரியால் அவர்களை நெருங்க முடியவில்லை. ஸ்டர்ட் உத்து பார்த்தது. டிஸ்பிலீஃப் நம்பிக்கையின்மை அல்லது வியப்பு. ட்ரிக்ட் ஏமாத்தியது. cleverly சாமர்த்தியமாக. Thanks for watching this video. For more videos, please subscribe this channel.